எங்கே போவார், என்ன பண்ணுவார் அப்படின்னு நினச்சா வேதம் சொல்லுது, அந்த நாட்டில் இருக்கிற மூப்பர்களெல்லாம் வந்து நீங்கள் எங்கள் இடத்துக்கு வாங்க, எங்கள் இடத்துல தங்குங்க, எங்களுக்கு தலைவனாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவனை புறக்கணித்தது ஒரு வீடு, அவனை ஏற்றுக்கிட்டது ஒரு நாடு. நான் நம்புகிறேன் இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, புறக்கணிக்கிறதுக்கு நீங்கள் எதுவும் காரணம் இல்லாமல் இருக்கலாம். யாரோ ஒருத்தருடைய காரணம், இவங்க அம்மா அப்பாவுடைய காரணத்துக்கு இவங்க என்ன பண்ணாங்க, இவர் ஒன்றும் பண்ணலை, பரஸ்திரியின் மகன்ற பேரை வாங்குறதுக்கு இவர் ஒன்றும் செய்யலையே. அதனால் யாரோ ஒருத்தர் செய்த தவறுக்காக, யாரோ ஒருத்தருடைய பிரச்சனைக்காக நீங்கள் ஒருவேளை புறக்கணிக்கப்படலாம். உங்களை ஒரு வீடு புறக்கணிக்கலாம், ஒரு நபர் புறக்கணிக்கலாம். ஆனால் ஏசப்பா ரொம்ப அழகாக வாக்கு கொடுக்குறாரு, இல்லை உன்னை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு நாடையே நான் வச்சுருக்கிறேன். உன்னை புறக்கணிக்கிறதுக்கு 10 பேர் இருந்ததை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களை ஏற்றுக்கிறதுக்கு 10,000 பேர் வர்ற அளவிற்கு உங்கள் தலையை நிமிர பண்ணுகிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதனால் புறக்கணிக்கிறவங்களை குறித்து கவலையே